எங்க கப்பலை கவுத்து விட்ட மாதிரி உட்காந்துருக்க? கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்திருக்கேன்னு கேட்டா பரவாயில்ல, கப்பலையே கவுத்து விட்ட மாதிரி உட்கார்ந்திருக்கா பாருன்னு சொல்ற. உன்கிட்ட கேக்குறதா இருந்தாதான் அப்படி கேட்பாங்க. என்கிட்ட தானே அப்படி கேக்குறாங்க. அதான் நான் தான் கப்பலை கவுத்தேன்னு சொல்றாங்க. வாயில கத்தி வச்ச மாதிரியே பேசுறியே. காவேரி, நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அது உண்மையான சொல்றியா? சொல்லுக்கா, என்ன? சொந்தத்துல கல்யாணம் பண்ணா பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமாமே, அப்படியா? எல்லாருக்கும்லாம் இல்லக்கா. அப்படின்னா சிலருக்கு வருமா? அப்படி இல்லக்கா, நீ ஏன் இப்போ இதெல்லாம் யோசிக்கிற? போன்ல 2-3 நியூஸ் பார்த்தேன்டி. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அக்கா, நீ ஒரு நியூஸ் அப்படி பார்த்தா அல்காரிதம் படி அந்த மாதிரி நியூஸ் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். நீ பயப்படாதக்கா. இதையே யோசிச்சு யோசிச்சு எனக்கு தூக்கமே வரலடி. உனக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா போன எதையாவது புடிச்சு வச்சு யோசிக்கிட்டே கடை. ஏன் பயம் எனக்கு? நான் சொந்த தாய் மாமாவை தான் கட்டிக்கிட்டேன். நல்லா தானே எனக்கு குழந்தையெல்லாம் பிறந்தது. ஆனா அப்பாக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஏண்டி, அது எப்ப வந்துச்சு? உங்க அப்பா எனக்கு சொந்தக்காரர் தான். நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க. இதுக்குதான் நான் சொந்தத்திலே கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். நீங்க யாருமே கேட்கல. நீ அதுக்கெல்லாம் கல்யாணம் வேண்டான்னு யோசிக்கல. உனக்கு அப்ப குமரானா பிடிக்கல, அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன்.